பிரபஞ்சமே அந்த சத்தியத்துல அது பதிக்க வைக்கப்பட்டிருக்கிறது, பதிஞ்சு இருக்கிறது. அப்போ தர்மம் என்பது இந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் அது இயங்குகின்றது. அப்போ தர்மத்தினுடைய பல்வேறு வகையான வளர்ச்சி வெளிப்பாடுகள் இந்த உலகத்துல நடைபெறுகின்ற அத்தனையுமே இந்த சத்தியத்தின் உறுதியான அடித்தளத்தின் மீது தான் நடக்குது. உண்மையா பொய்யா? இந்த சத்தியம் என்ற அடித்தளம் இல்லைன்னா தர்மம் தர்மத்தினுடைய இதே சத்தியம் தானே. அப்ப தர்மன்ற அடித்தளத்து மேலதான் அந்த சத்தியம் என்ற அடித்தளத்தின் மீது தான் தர்மமே நிலைத்திருக்க முடியும். இறைவன் வேறு அல்ல, தர்மம் வேறு அல்ல, இல்லையா? பிரபா சங்கீதி ஏதாவது ஞாபகம் வருதா? தர்மம் என்பது இறைவன் தான் என்று சொல்லுகின்ற ஒரு பாடல் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எஸ். சோ தர்மமே என்னுடைய தோழன். பரம்புருஷ்கி மானி அமிஜே தஹரி தான். சோ தர்மம் வேற அல்ல, இறைவன் வேற அல்ல, பரமபுருஷன் வேற இல்ல, பாபா வேற இல்ல, தர்மம் வேற இல்ல. அப்போ தர்மம்னு சொன்னா இறைவனுடைய தோற்றம் தான் வெளி தோற்றம். ஆனா அடையாளம் தர்மன்றதுதான் பேரு. இப்ப பசி என்பதுக்கு ஒரு இது இருக்குது இல்லையா, அடையாளம் இருக்கு. பசி என்பதை கண்ணால பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் பரமபுருஷன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிசிக்கல் ஃபார்ம்ல வர்றதுனால பாக்குறோம், இல்லைன்னா பரமபுருஷனை பார்க்க முடியாது. அப்போ உருவத்துக்குள்ள இருக்கிறது தர்மம். பரமபுருஷன் என்றாலும் தர்மம் என்றாலும் ஒன்றே பேர் தான். அப்போ இந்த தர்மம் என்பதனுடைய அடிப்படையில தான், சத்தியத்தினுடைய தான் இந்த எல்லா தர்மமும். இப்ப சத்தியம் என்பதுக்கும் தர்மன்றது என்னன்னா, தர்மம் என்பது என்ன அப்படின்னா ஆக்ஷனோட கலந்தது அந்த இது. அப்போ சத்தியத்தை பின்பற்றாதவர்களிடம் அல்லது ரித்தவை பின்பற்றாதவர்களிடம் அல்லது சொந்த லாபத்திற்காக அல்லது பழக்கத்தினால் பொய் பேசுகின்றவர்களிடம், பொய் பேசினாவே தர்மத்தை பின்பற்றணும்னு அர்த்தம், சத்தியத்தை பின்பற்றணும்னு அர்த்தம். ரிதாபா அவங்க பின்பற்றல. அத்தகைய மனிதர்களிடத்துல தர்மம் நிலைத்திருக்க முடியாது. தர்மம் நிலைத்திருக்க முடியாதுன்னா யார் இருக்க மாட்டாங்க? இறைவன் அவனிடத்துல இருக்க மாட்டாரு. அவங்களுடைய இதயத்துல இறைவன் வச்சுக்க மாட்டார். நீங்க இவ்வளவு சோரம் சொல்றோம். ஒரு இடத்துல பாபா சொல்றாரு, நான் நாகம் தீஷ்டாமி வைக்குந்தே நாச்சா யோகி நாம் ஹிருதய மது பக்த ஜத்திர காயந்தே தத்திர தீஷ்டாமி நாரதோ. பாபா சொல்றாரு, யோகிகளுடைய இதயத்திலே நான் இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எங்க பொய் பேசுறவங்களுடைய இதயத்தில் இருப்பாரு? கரெக்டா? நாகம் தீஷ்டாமி வைக்குந்தே சொர்க்கத்திலையும் இல்ல, நாச்சா யோகி நாம் ஹிருதய யோகிகளுடைய இருதயத்திலும் நாம் இல்லைன்னு சொல்லும் போது இங்க பொய் பேசுறவங்கிட்ட பித்ராட்டம் பண்றவங்களுடைய இதயத்துல எப்படி இருப்பாரு? அப்போ தர்மம் என்பது அவரிடத்துல இருக்க முடியாதுன்னா, பகவான் இருக்க மாட்டாருன்னா அவருடைய அருள் என்பது அவர்களுக்கு சுத்தமா கிடைக்காது. அருள் என்ற ஒன்றுதான் மனிதர்களை அவங்களுடைய பாவ புண்ணியங்கள்ல இருந்து காப்பாற்றுது. தலைக்கு போறது தலைப்பாகையோட காப்பாத்துறது எதுன்னா, அவங்களுடைய இதயத்துல பகவான் இருந்தாதான், அவருக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்திருந்தாதான் தலைக்கு போறது தலைப்பாகையோட அவர் பார்த்துக்குவார். தலைக்கு வர வேண்டியது தலைப்பாக தான் போச்சு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு உணர்வு வைப்பாரு. ஆனா பொய் பேசுறவங்க இடத்துல, சத்தியத்தை பின்பற்றாதவங்ககிட்ட அவர் இருக்க மாட்டாரு. அப்ப அவருடைய ப்ரொடெக்ஷன் என்பதும் அவங்களுக்கு கிடைக்காது. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப அவரை நம்ம இதயத்துல உட்கார வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, எவ்வளவு தூய்மையா அந்த சீட்டை அந்த இதய இருக்கையை எப்படிலாம் தூய்மையா வச்சிருக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம்னா அவர் இருப்பாரு. அந்த தூய்மை இல்லைன்னா பொய் பித்தலாட்டம் தான். அப்ப அவர்களிடத்துல அவர் இருக்க மாட்டாரு, நடிப்பாங்க வேணாம். சரி, அப்ப அத்தகைய மனிதர் எந்த மாதிரி? சொந்த லாபத்துக்காக அவன் பொய் சொல்லுவான், இல்லைன்னா பழக்கத்தின் காரணமா அவன் பொய் சொல்லிட்டே இருப்பான். அவன் எத்தகையவன் என்று சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்ப அத்தகைய மனிதர்களை எத்தகைய நிலையில இருக்குங்க அப்படின்னா, பறவைகளை விடவும் விலங்குகளை விடவும் தாவரங்களை விடவும் கீழானவன் சொல்லிட்டார். தாவரம் விட கீழா இருக்கிறது என்னங்க? ஓரறிவுடைய தாவரம் என்பது உண்டானுச்சு. அதுக்கப்புறம் தான் ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு உயிரினங்கள் ஓடுச்சு. ஓரறிவுடைய தாவரமே உருவாகாம இருந்த அதுக்கு கீழ்நிலைன்றது என்ன? மண்ணு, மண்ணு, கல்லு, மண்ணு. அப்போ அவ்வளவு ஒரு கீழானவன் அவன் மண்ணு தான்.
கருங்கல் பாறையை போன்றவன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்னும் மனுஷ நிலவுகாரின்னா எத்தனை ஸ்டேஜ் அவன் தாண்டி போகணும், எத்தனை யுகங்கள் ஆகணும். அப்போ இப்படி ஒரு மனித வாழ்க்கைய, மனித தேகம் கிடைச்சத ஒரு மனிதன் இப்படி இழக்கின்றான் அப்படின்னா நாம உண்மையிலேயே பரிதாபப்படணும். அதனாலதான் நம்மளுடைய இது நியம கோட்பாடுகளை நாம பின்பற்றுறது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் இதை போதிச்சு போதிச்சு அத்தகைய ஒரு இழிந்த நிலைக்கு அவங்க போகாம நம்ம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பாபா நம்மகிட்ட பொறுத்திருக்காரு. அதனாலதான் நம்மளுடைய ஆன்மீக இதை நம்ம பிரச்சாரம் பண்றோம். ஒவ்வொரு டிசிலையும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லி நினைவுபடுத்தி இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்லாம் நம்ம ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறோம்.